Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatul muttaqin, wassalatu wassalamu ala Rasulil Kareem. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. தூணில்லா வானை படைத்து துணையில்லா ஆட்சி செய்யக்கூடிய இந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இன்னும் நம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் குடும்பத்தார்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நாதாக்கள் மீதும் ஷஹதாக்கள் மீதும் சித்திக்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னு நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய நல்லதார்களே, இஸ்லாம் மார்க்கம் 5 விஷயத்தின் மீது அமைக்கப்பட்டு உள்ளது. 5 விஷயத்தின் மீது அமைக்கப்பட்டு உள்ளது. சொல்வார்கள் அல்லவா, இஸ்லாத்துடைய கடமைகள் 5 என்று. அதில் முதலாவதாக கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத்து, 5வது ஹஜ்ஜி. இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து மனிதர்கள் மீதும் கடமையாகும். ஆனால் இது சில பேர்களுக்கு சில விதிவிலக்கு உள்ளது. எவ்வாறு என்றால், ஹஜ்ஜி என்பது ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த உடல் வலிமை வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். அவருக்குதான் ஹஜ்ஜி கடமை. ஜகாத்தை எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் ஜகாத்தும் அது போன்றுதான் பொருளாதார வசதி வேண்டும். எப்பொழுது அவருடைய பொருளாதாரம் அந்த ஜகாத்துடைய அளவை எட்டுகிறதோ அப்பொழுதுதான் அவர் மீது ஜகாத் கடமையாகும். நோன்பு என்று சொன்ன பார்த்தால் நோம்பும் அது போன்றுதான். நோன்பு சிலவர்களுக்கு கடமை ஆகாது. நோம்பாளிகள் சிலருக்கு தான் கடமையாகும், சிலருக்கு கடமை ஆகாது. நோயாளிகளுக்கு இது போன்ற அதுக்கு பகரமாக அவர்கள் கஃபாரா கொடுத்து விடலாம். ஆனால் மீதமுள்ள 2 இருக்கிறது அல்லவா, அது கலிமா, தொழுகை. கலிமா கம்பல்சரி எல்லாத்துக்கும் கடமையா இருக்கும். அது ஏற்றுக்கிட்டாதான் அந்த முஸ்லிம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் தொழுகை. இந்த தொழுகை ஈமான் ஏற்றுக்கொண்ட அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும். அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும். இந்த தொழுகை இடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவன் நோயாளராக இருந்தாலும் சரி, சஃபரில் பயணிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவன் தொழுகை இடுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் சில சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு என்று தெரியுமா? இந்து தொழில்முறை என்று சொன்னால் உட்கார்ந்து சொல்லலாம். உட்கார்ந்து தொழில்முறைகள் என்று சொன்னால் படுத்துக்கிட்டு சொல்லலாம். அது படுத்துட்டு சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அவன் செய்கிறார் சொல்லலாம். இது போன்ற சில சலுகைகள் கொடுக்கப்பட்டதை தவிர பாக்கி தொழில் விடுவதற்கு எவ்வித அனுமதியும் இஸ்லாத்திய மார்க்கத்தில் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார், இன்ன ஸலாத்த கானத் அல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. வரலான தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது மூன்று மீது கடமையாகும். தொழுகை மாத்திரம் கடமை அல்ல, தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது கடமை. ஃபஜர் என்று பார்த்தோம் என்றால் காலையில் தொழுவது கடமை. லுகர் என்று பார்த்தால் அந்த லுகர் நேரத்தில் தொழுவது கடமை. அது மாத்திரமல்ல, நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். நீங்கள் துண்டிக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் தடுக்கப்பட்டாலும் சரி, கடமையாக்கப்பட்ட தொழுகையை வேண்டும் என்று யார் விடுவாரோ பகன் பரக்காக அம்மிதன், யார் வேண்டும் என்று விடுவாரோ பக்கத்து பர்வீத்த நின்று திம்மத்தன், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்து நீங்கி விடுவார் என்று. இதை பார்த்தோம் என்று சொன்னால் நபிசல்லல்லாஹு கூறுகிறார்கள், நீங்கள் எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க வேண்டாம், இணை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதுக்கு என்ன நிலையில் நீங்கள் துண்டிக்கப்பட்டாலும் சரி, உங்கள் உடம்பு
துண்டிக்கப்பட்டாலும் சரி நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம் என்று கூறுகிறார்கள். அடுத்தபடியாக நீங்கள் நெருப்பால் தரிக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் நெருப்பால் தரிக்கப்பட்டாலும் சரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம் என்று கூறுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் தொழுகையை விட வேண்டாம், நீங்கள் வேண்டும் என்று வரலாறு தொழுகையை விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார்கள். நபிசல்லாஹு அவர்கள் இந்த தொழுகையில் ஏதோ பேணுதலாக இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னார். வரலாற்றை தெரிந்து பார்த்தோம் என்று சொன்னார். மிகவும் பேணுதலாக மிகவும் முக்கியத்துவமாக இந்த தொழுகைக்கு கொடுத்தார்கள் நபிசல்லாஹு அவர்கள். ஏன் நபிசல்லாஹு அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நபியவர்கள் நோய்வுற்ற பொழுது நபியெல்லாம் தொழுகை ஏறவில்லை, ஜமாத்தால் வந்து தொழுகை ஏறவில்லை, அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதை தாண்டி நபிசல்லாஹு அவர்களை அவர்களும் அப்பாஸ் அவர்களும் இரண்டு தோல்விக்கு நபியவர்களை தூக்கிக் கொண்டு வந்தார்கள். நபி அவர்களுடைய இரு கால்கள் பூமியில் தேய்த்துக் கொண்டு வந்தது. தேய்க்கப்பட்டு வந்து சொல்வார்கள், யாருக்கால் தேய்க்கப்பட்டது? யார் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லையோ, யார் இல்லை என்றால் சூரியன் சந்திரன் எதுவுமே இல்லையோ, அப்படிப்பட்ட முத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரு கால்கள் தேய்த்த வண்ணமாக வந்து தொழுதார்கள். அப்போ நாம் இந்த தொழிலை நாம் எவ்வளவு அசால்ட்டாக நாம் எவ்வளவு அலாட்சியமாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணமே இல்லாததுக்கெல்லாம் நாம் தொழுகை இருக்கிறோம், காரணமே இல்லாததான் தொழுகை இருக்கிறோம். ஏப்பா தொழில் வரல, சரியான பனி பெய்யுது பகல் வர முடியல, ஏப்பா வெயிலுக்கு வரல, சரியான வெயில் அடிக்குது தொலை வர முடியல. இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது, இதெல்லாம் காரணமே கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த காரணத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் தஆலா இந்த காரணத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நாம் எந்த நிலையாவது கண்டிப்பாக ஜமாத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நபியவர்கள் ஜமாத்தாக தொழுவதை மிகவும் விரும்பினார்கள். மிக மிக விரும்பினார்கள். ஏன் ஆட்கள் சொல்லுவார், அறிவிக்கை நபியர்கள் கால் தேய்க்கப்பட்டு சொல்வார்கள் என்று. ஏன் இன்னும் சொல்ல போனா நபியர்கள் இறுதி காலகட்டத்தில் எப்படி எந்த நபியர்கள் இருந்தார்கள், ஆட்சியர்கள் வீட்டில் நபியர்கள் இருந்தார்கள். இருந்து கொண்டிருந்த போது நபியவர்கள் வியாழக்கிழமை அன்று பஜர், லிவர், அசர், மஹ்ரிப் இந்த 4 இடத்தையும் தொழுகைக்கு முடித்து விட்டார்கள். நபியவர்களுக்கு காசு அதிகமாகிவிட்டது. நபியவர்கள் சாபாக்கெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஷா தொழுகைக்கு நபியவர்களுக்கு தொலை வைத்தார்கள் என்று நபியவர்கள் ஒளி செய்கிறார்கள், மயங்கி விழுந்து விடுகிறார்கள். முழுக்கத்துக்கு பின்னால் ஆசிரியர் கேட்கிறார்கள், ஆஷாவே என்னை தோழர்கள் எல்லாம் கொண்டு விட்டார்கள் என்று கேட்கும் போது ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இல்லை யார் சொல்லலாம், இவர்கள் வந்து காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அதற்கு பின்னால் திருப்பி நபியவர்கள் என்ன செய்தார்கள், திருப்பியும் அதே போல் மறைக்கப்பட்டு விழுந்துவிட்டார்கள். முழுக்க பிறகு திருப்பி ஆயிஷாவை கேட்கிறார்கள், ஆயிஷாவே என் தோழர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது ஆயிஷா சொல்கிறார்கள், இல்லை யார் சொல்லலாம், உங்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நபியவர்கள் திருப்பி ஒளி செய்தார்கள், தொலைவைக்கு மீண்டும் திருப்பி ஒளி செய்தார்கள். அதே போல் மறைக்கப்பட்டு விழுந்து விட்டார்கள். திருப்பி கண் முடித்து ஆயிஷாவை கேட்டார்கள், ஆயிஷாவே என் தோழர்கள் எல்லாம் கொண்டு முடித்து விட்டார்கள் என்று கேட்கும் போது இல்லையார சொல்லலாம், அவர்கள் இன்னும் உங்களுக்காண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது நபியவர்களால் இயலவில்லை. நபியவர்கள் அந்த தன்னுடைய துறையை விலக்கிக் கொண்டு அபூபக்கர் சித்திக் கட்டளை வைக்கிறார்கள், நீங்க கொலை என்று கட்டளை வைக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு உடலும் உள்ளமும் நடுவுகிறது, எப்படி என்று சொன்னால் நபியவர்கள் சொல்ல வைத்த முஸ்தலாவை நாம் சொல்ல வைப்பதா, நபியவர்கள் நாம் இருப்பதா என்ற இன்னும் நடுவுகிறது. நபியவர்கள் கட்டளை வைத்தார்கள், நீ சொல்ல வைக்கிறது என்று. அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்ல வைத்தார்கள். அதுக்கு பின்னால் சொல்ல வைத்தார்கள். அதுக்கு அப்புறம் திங்கட்கிழமை காலை கதிரில் நபியர்கள் வந்தார்கள். நபியர்களால் மிகவும் கடினமாக வந்து தொலை வைத்தார்கள். அவர்களால் நபியுடைய கடைசி பரலான தொழுகை தொலை வைத்து முடித்து விட்டு சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், சாஹிபுகளே, என்னுடைய தோழர்களே, நீங்கள் அடிமை விஷயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெண்கள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள், அவர் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முடித்துவிட்டு அடுத்தபடியாக நீங்கள் தொழுகையை தேவை தொழுவீர்கள், இந்த தொழுகையில் தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது, இந்த எக்காலத்தில் தொழுகை விட்டு விடாதீர்கள், கைவிட்டு விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபாக்களுக்கும் வசியத் செய்தார்கள். 5 வேளை தொழுகை மிக முக்கியமான கடமை. அல்லாஹ் தஆலா முதன்முறையாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நீங்கள் தொழுவீர்களா, நீங்கள் தொழுவீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். ஆனா நம்ம இஸ்லாத்துல 3 பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஜும்மா மட்டும்தான் ஃபர்லு,
ஜும்மா மட்டும்தான் கருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஊர் ஃபுல்லா முஸ்லீம், ஊர் ஃபுல்லா எத்தனையோ இருக்குது, ஊர் ஃபுல்லா முஸ்லீம். ஜும்மாக்கு மட்டும்தான் அவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும், மற்ற நாள்ல பார்க்கவே முடியாது. 500 தொழுகை கடமை, ஜும்மா மட்டும் கடமை அல்ல, ஜும்மா மதத்தில் மட்டும் கடமை அல்ல, 5 வேளை தொழுகை கடமை தான் நமக்கு. அந்த 500 தொழுகை விட்டாலும் நமக்கு கண்டிப்பா கேள்விகள் கேட்கப்படும், அவர்கள் தண்ணி நமக்கு வழங்கப்படும். ஏன் என்ன சொல்ல போனா ஜும்மா அன்றைக்கு பள்ளியாசு இடம் பத்தாது, மே மாதிரி நுழைஞ்சிரும், கீ மாதிரி இறங்கிரும். ஒளி செய்வாரு சொல்லுவ ஆள் நிற்பாங்க, 3 பேரு பதட்டமா இருக்கும், பாயத்தை விரிப்பாரு, சப்பலை தள்ளி விட்டு விரிச்சு பெருவுடன் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அசர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். இமாம், மோதினார், நிர்வாகம் 2 பேரு, வெளியாக 2 பேர், முடிஞ்சு. எங்க போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க நடத்து கொண்டிருக்கிறார்கள், ஜும்மா மட்டும்தான் பருந்தை நடத்து கொண்டிருக்கிறார்கள். ஜும்மா மாத்திரம் பரல, 5 வேளை கடமைகளும் 5 வேளை தொழுகையிலும் கடமையாக்கப்பட்டது. நாம் அதற்கு நம்ம கேள்வி தரப்பு இருக்கிறது என்று நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ஜும்மாவும் பரல கிடையாது, வருஷத்தில் 2 தொழுகை, வருஷத்தில் 2 தொழுகை. ஒன்று ரம்ஜானுடைய தொழுகை, இன்னொன்று பக்தித்துறை தொழுகை. 2 தொழுகை மட்டும் கடமை என்று சிறிய சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம வழங்க வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம் 5 வேளை தொழுகை நம் மீது கடமை என்று நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நபியவர்கள் எந்த விஷயத்திலும் நபியவர்கள் குழந்தை அடிகள் என்று சொன்னதே கிடையாது, குழந்தை அடிகள் என்று சொன்னதே கிடையாது. ஆனால் தொழில்கள் வயசு வந்துவிட்டால் தொலை செய்யுங்கள், அப்படி தொலைவில்லை என்றால் நீங்கள் அடித்து தொலை வையுங்கள் என்று நபிசராஜன் அவர்கள் எழுதினார்கள். இந்த காலகட்டத்தில் நம்முடைய அதிகமாக நம்ம தொலைவர காரணம் என்னன்னு சொன்னால், நாம் சின்ன வயசுலேயே தொலை பழக வேண்டும். தொழிலாளர்கள் அல்லவா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று பழமை சொல்வார்கள் அல்லவா, அதற்கு இதுதான் அர்த்தம். நாம் சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைகளை தொலை வைத்து ஜமாத்தாக பழகி அழைத்து வந்து தொலை கற்றுக் கொடுத்து தொலை வைக்கிறது சொன்னால் அவர்கள் பிற்காலத்திலும் அவர்கள் வப்பாத்தையும் அவர்களை பின்பற்றுவார்கள். ஆனால் நாம் பிள்ளைகளை தொழுவதற்கு அனுப்பவில்லை, டியூஷனுக்கு அனுப்புகிறோம், எதுவரைக்கும் அனுப்புகிறோம் தவிர பள்ளியாசலுக்கு அனுப்ப மாட்டோம். அதனால்தான் பிள்ளைகள் தொழ மறுக்கிறார்கள். ஏன் கண்கூடாக நான் காலால் கேட்ட சம்பவம், ஒரு பிள்ளையை பார்த்து ஏகப்பட்ட தொழுவ மாட்டேன்னு சொன்னப்ப, இல்ல சிறுத்தை நான் தொழுவேன், எப்ப சொல்லுவேன், நான் இந்த ரம்ஜான் ஃபுல்லா சொல்லுவேன். ஏன் அப்ப மட்டும் சொல்லுவேன், எங்க அம்மா அப்பதான் சொல்லுவாங்க, ஆனா நான் எங்க அம்மா சேர்ந்து சொல்லுவேன். எங்க அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க, அந்த ரம்ஜான் தான் சொல்லுவாங்க, நானும் சேர்ந்து சொல்லுவேன். இதே சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அவ பாருங்க, மிகப்பெரிய கைசேதம் இது, மிகப்பெரிய கைசேதம் இது. நம்முடைய பிள்ளைகளை அடுக்காக தொலை வைக்க வேண்டும், தொலை கத்தர வேண்டும். இன்னும் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு இருந்தார்கள். அவர்களுக்கு மிகவும் வயது முதிர்ந்த சஹாபி, அவர்களுக்கு பேரிலிருந்தே கண்ணு தெரியாது. நபியர்கள் வந்து சொன்னார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வயது அதிகமாகிவிட்டது, எனக்கு பேரிலிருந்து கண்ணு தெரியாது, நான் வீட்டில் தொழுவதற்கு அனுமதித்தார்கள் என்று கேட்டார்கள். நான் தொழிலை விடுவதற்கு அனுமதித்தார்கள் என்று கேட்கவில்லை, வேறு சகோதரர்களே, நான் வீட்டில் தொழுவதற்கு அனுமதித்தார்கள் என்று கேட்கும் போது நபியர்கள் சொன்னார்கள், பாங்கு சத்தம் உங்கள் காதில் கேட்கிறதா என்று கேட்கும் பொழுது ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு பாங்கு சத்தம் கேட்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஜமாத்தில் வந்து கலந்து கொண்டு ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா நபி அல்லாஹ், நான் எப்படி வருவது என்று கேட்ட போது நபி அவர்கள் ஒரு வழி சொன்னார்கள், உங்கள் வீட்டில் இருந்து பள்ளியாசல் வரை ஒரு கையை கட்டிக் கொள்ளுங்கள், பாங்கு சத்தம் கேட்டவுடன் அந்த கையை பிடித்துக் கொண்டு நீங்கள் பள்ளியாசல் வந்து சேர்ந்து தொழிலுக்கு சொல்லுகிறது. நபிசல்லாஹு அவர்கள் எந்த அளவு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும், எந்த அளவு தொழிலாளர் என்று பார்க்க வேண்டும். சஹாபாக்களும் அதை போன்றார், பழமை சொல்வார்கள் அல்லவா, பூரம் சேர்ந்த நாரும் மணக்கும், பூரம் சேர்ந்தா நாரும் மணக்கும் சொல்வார்கள் அல்லவா. நபி அவர்கள் எப்படி சொல்றார்களோ அதை பார்த்து சஹாபாக்கள் அதே போல் சொல்றார்கள். ஏன் சஹாபாக்கள் காலகட்டத்தில் ஒரு சஹாபி தொழுகை வரவில்லை என்று சொன்னால் 2 காரணம் தான். 2 காரணம், ஒன்று அவர்கள் வெளியூர் சென்றிருப்பார்கள், இல்லை என்றால் அந்த உலகத்திற்கு சென்றிருப்பார்கள். 2 காரணம் தவிர எந்த காரணத்துக்காக சஹாபாக்கள் கடமையான ஜமாத்தாக தொழில் விடவே மாட்டார்கள். ஏன் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வீட்டிலே வீட்டில் தொழுகிறார்களோ அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்து இருந்தால் நான் வாலிபர்களை வைத்து அவருடைய வீட்டை தீ வைத்து கொண்டு நாடுகள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா மட்டும் அனுமதி கொடுத்திருந்தார் என்று சொன்னால்
இந்த இந்த சட்டம் இப்பொழுது இருந்து என்று சொன்னால் ஊர்ல எல்லா வீடும் தீ பிடிச்சாரு, ஊர்ல எல்லா வீடுக்கும் பிடிச்சார், தீ பிடிச்சார். அந்த அளவு கோவப்பட்டார்கள். தொழில் விடுவதற்கல்ல, ஜமாத்தாக தொழிலை விடுவதற்கு. அப்படி நாம் எத்தனை பேர் தொழுகை விடுகிறோம்? நாம் எத்தனை பேர் தொழுகை விட்டு விட்டு அசாட்டாக இருக்கிறோம்? ஒரு வக்து தொழுகையிடம் ஜமாத்தாக தொழுகை என்றால் நம்முடைய உள்ளம் நடுங்க வேண்டும். நம்ம வாயில் ஒரு மடங்கு தண்ணீர் இறங்கக்கூடாது, நம்முடைய ஒரு கருக்கு சோறு இறங்கக்கூடாது, தொண்டில் சிக்க வேண்டும். நம் நிலையில் இறந்து விட்டோம் என்றால் நம்ம நிலை என்ன ஆகாது, அழகாக கேள்வி கணக்கு கேட்பானே என்று நம்ம உள்ளம் அஞ்ச வேண்டும். அதுதான் ஈமான், அதுதான் முஸ்லிம், அதுதான் முஸ்லிம். அப்படி வாழ வேண்டும். ஒரு வக்து தொழுகை கூட விசாரணை தொழ வேண்டும், ஜமாத்தோட தொழுகை வேண்டும். அப்படி ஜமாத்தாக தொழுகிறது என்றாலும் சரி, அட்லீஸ்ட் தனியாக சொல்லுங்க, அட்லீஸ்ட் தனியாக சொல்லுங்க. சொல்வார்கள், யார் ஒருவர் ஒரு வக்து தொழுகையை கலா செய்கிறாரோ அந்த மனிதர் பெரும் பாவத்துடைய வாயிலில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். பெரும் தொழுகை விடுவதல்ல, கலா செய்தார், கலா செய்து விட்டால் அந்த மனிதர் பெரும் பாவத்துடைய வாயில் நின்று கொண்டிருக்கிறார். எப்ப வேணாலும் பெரும் பாவத்துக்குள்ள போயிடலாம் என்றார். அப்பொழுது இந்த தொழிலுக்கான நபர்கள் எவ்வளவு பேர்களாக எவ்வளவு முக்கியத்துவமாக கொடுத்து வைக்கிறார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனா அத்தலாத்து முஸ்தாவை சொன்னா சிறப்புடைய திரைப்பொழுது தொழுக, அந்த தொழுகை பெற வேண்டுமா? அந்த தொழுகை இருக்க வேண்டும். அதெல்லாம் பேணி நாம் கண்டிப்பாக வரலாறு தொழுகளை நிறைவேற்றக்கூடிய அல்லா தலா ஒவ்வொரு பாக்கி தருவானாக. இன்னும் இமாம் ஜமாத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லா தலா ஒவ்வொரு தந்து வருவானாக. இப்ப நம்ம ஒன்று கூட்டியது போல் ஜமாத்தாலி முஷாலா சௌகத்திலும் அல்லா தலா நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி சாபாக்கள் இருக்கக்கூடிய காலத்தை ஆட்டு இருக்கணும். நான் வாசித்த வானவர்கள் அப்படில்லாருமே